ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைஸோட 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்மள என்ன கேட்குறாங்க, நம்பர் 8க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும், இதுதான் கொஷின். சி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது 2 பொசிஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 2 பொசிஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். எந்த நம்பர் காமனாக இருக்குது? ஸோ 5 5. வேறு எதாவது காமனாக இருக்கா? சி, ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்பர் காமனாக இருந்தால் என்ன ட்ரிக்னா, இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காமனாக இருக்க நம்பர்லேருந்து கிளாக் வைஸ் எழுதிக்கோங்க. ஸோ 5 காமனாக இருக்குது. 5க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் என்ன இருக்குது 4. ஓகே, இப்போ செகண்ட் பொசிஷன் வாங்க. காமனாக இருக்க நம்பர் 5ஆ, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுலேருந்து கிளாக் வைஸ் போயிருங்க. ஸோ 5க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 8. ஓகேவா? இப்போ 4க்கு ஆப்போசிட் 8க்கு ஆப்போசிட் கேட்டால் 4 கேட்டால் 8, 8 கேட்டால் 4. அதே மாதிரி தான் 6க்கு கேட்டால் 7, 7க்கு கேட்டால் 6. ஓகே, இப்போ 5க்கு சப்போஸ் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 6 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 6 சைடு இருக்குது. அப்போ எந்த நம்பர் லெஃப்ட் அவுட்னு பாருங்கள். 9 தான் லெஃப்ட் அவுட். அப்போ 5க்கு ஆப்போசிட் கேட்டால் 9 போட்டுக்கோங்க, 9க்கு ஆப்போசிட் கேட்டால் 5 போட்டுக்கோங்க. ஓகே, இந்த கொஷனில் 8க்கு தான் ஆப்போசிட் கேட்குறாங்க. அப்போ 8க்கு ஆப்போசிட் 4. நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் ஃபஸ்ட் 2 எடுத்துக்கிட்டீங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துக்கலாம்ல? கண்டிப்பாக எடுக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டும் தேர்டு போர்ஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்படி ட்ரை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஒவ்வொரு சைடுக்கு ஆப்போசிட் நான் சொன்னேன்ல, இதே நம்பர்ஸ் தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.